ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ரகசியத்தை நம்ம மறந்துடுற சில நேரங்கள். என்ன ரகசியம் அப்படின்னா, நமக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற நினைவே அநேகருக்கு வர்றது இல்லை. நம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. நம்ம அதை மறக்கிறபடினால தான் அதிகாரிகள் யாரை பார்த்தாலும் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன அதிகாரம்? உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையினுடைய நிலையில் நமக்கு நம்ம யாராவது ஒரு ஆள் அதிகாரம் செலுத்தினா நாம் அவங்கள கண்டு பயப்படுகிறோம், பதில் சொல்ல தெரியாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம மறக்கிறதுனால தான். நமக்கு சில அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தேவன் நம்ம என்னைக்கு அழைத்தாரோ ரட்சித்தாரோ அன்னைக்கு கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா, நாம் மற்றவர்கள் நடுவில் நல்ல மேன்மையாகவும் வாழ்வோம், மற்றவர்கள் நம்ம மேன்மையாகவும் கருதுவார். பைபிள் அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது கேட்போமா? நாகம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய முதல் பகுதி. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. இதெல்லாம் சமாதானத்தை கூறு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் நம்மகிட்ட இருக்கு. இதை உலகத்தில் மற்றவங்க சொன்னாங்கன்னா அது எடுபடுமான்னா முடியாது. தேவ வார்த்தைகளை சுமக்கிற நீங்களும் நானும் சொல்லும்போது அந்த சமாதானம் உண்மையாகவே பலிக்கும். உலகத்தில் பொருள் வச்சுருவாங்க, கருணாக்காரன் அப்படிம்பாங்க. நாம் எல்லாருமே கருணாக்காரங்க தான். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அந்த அதிகாரத்தை யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை தான் மறந்துடுறோம். நாமளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தும் போது, சமாதானத்தை கூறும்போது, அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சமாதானம் வரும். பாருங்களா, இப்போ நான் உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கூறினா உங்கள் குடும்பம் சமாதானம். நீங்கள் என் வீட்டில் சமாதானம் கூறுனா எங்கள் வீட்டுக்கு சமாதானம். அப்போ எப்படி மாறுது? 2 பேர் பிரச்சனையும் மாறிடும். இதை நம்மால் இல்லை, நமக்குள் இருக்கிற ஒருவர் செய்வார். அதைத்தான் இயேசு சொன்னார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். பதிலாக ஒரு வீட்டுக்கு போகும்போது வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, இல்லைன்னா வந்துடும். அப்போது நமக்கு எதை கொடுத்து நீ வாழ்த்தினாலே ஆசீர்வதிக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் மாற்றும். ஏதாவது ஒரு நல் வார்த்தைகளை சொல்லுவோம். உங்கள் வார்த்தைக்கு அதிகாரம். நாம் நினைக்கிறோம் யாராவது சொல்லிட மாட்டாங்களா, நமக்கு ஒன்று ஆசீர்வதிப்பார், ஒன்று மேன்மை, ஏதாவது ஒரு யாராவது ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்களா, இப்படியே நினச்சிருக்கு பார்த்துருங்க. நீங்களே வாழ்த்துங்க. ஒருத்தர் கணவன் மனைவி இருக்கீங்கன்னா நீங்கள் அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள வாழ்த்துங்க. நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துங்க. நம்ம எல்லாருமே இயேசுவை சுமக்கிற கழுதைகள். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு கண்டிப்பாக அதுக்கு அதிகாரம் உண்டு. ஆபிரகாமுக்கு அதானே சொன்னார், நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அப்போது நீங்களும் இன்றைக்கி அந்த காரியத்தை ஆரம்பிங்க. காலையிலே வீட்டில் எழும்போது வீட்டுக்குள்ளே இருந்து ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு படிப்பு தருவார், உங்கள் கூட வருவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துங்க. சாத்தான் கொண்டு வருகிற துன்பம் துக்கங்கிற அந்த காரிருள் மாறி தேவன் தருகிற ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் நிறுவும். காட் பிளஸ் யூ.